இன்றைக்கி வந்து டே 2 2 நாள். அது வந்து நேற்று வந்துட்டு என்ன ஆள் எங்கிட்டனாலும் ஆளாக இருக்காங்க. ஆமாம், எங்கிட்ட பார்த்தாலும் ஆளாக நிறையா இருக்காங்க. இங்கே வந்துட்டு பெரிய ஹாஸ்பிட்டலில் அதாச்சும் நிறைய ஆள் இருக்காங்க. வந்து நம்ம வந்து 2 நாள் ஆகிப்போச்சு இங்கே வந்து. என்னாச்சு? ஊசி போட்டாங்க, இடம் மாறியாச்சு. ஆமாம், ஏன்னா இங்கிட்டு வாஸ்து சரியில்லை. ஊசி போட்டு விட்டாங்க. அப்புறம் வலி நிற்கிறதுக்காக ஊசி போட்டாங்க. காலையில் டாக்டர் பார்த்துட்டு எழுதி கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் ஸ்கேன் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்கேன் பார்த்தாங்க. ஸ்கேனில் எல்லாமே நார்மலாக தான் இருக்குது, வலி நின்றும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நின்றுச்சு. ஆமாம், அடுத்து என்ன பண்ணலாம்னா நாளைக்கு வந்து டிஸ்சார்ஜ் பண்ணால் நம்ம வாட்டுக்கு வீட்டுக்கு போயிடலாம். ஏன்னா தக்ஷாவோட பிறந்த நாள் செவ்வாய்க்கிழமை. என்ன பண்ணுதுன்னு தெரியல. தக்ஷா வேறு அவங்க அத்தை வீட்டில் இருக்குது. ஆமாம், குட்டி பிள்ளை விட்டு நைட்லாம் தூக்கமே வர மாட்டேங்குது. ஆனால் நைட்டு எப்படி சொல்கிறது, மண்டவலி மாத்திரை போட்டு எனக்குலாம் தூக்கம் வந்துருச்சு. எனக்கு கொஞ்சம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் இடையில முடிச்சுட்டு தூக்கமே வரல, எப்படா வீடு போவோம் அப்படின்ட்டு. நமக்கு வந்து பிரியாவுக்கு அடிக்கடி வலி வருது வாசி கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அதெல்லாம் இல்லை, பயம் இல்லை. ஏன்னா இது வந்து எப்போ பார்த்தாலும் வந்துகிட்டே இருக்குது. இனிமேல் பிரியா வழியில் ரொம்ப துடிக்கிற மாதிரி இருந்தால் தான் நம்ம ஹாஸ்பிட்டலே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு முடிவு பண்ணிட்டா. நேற்று வந்து ஒருத்தவங்க கால் பண்ணாங்க. இங்கேருந்து அலங்காநல்லூர் வந்து அந்த கொடுத்தது வந்து சரண்யா. நிறையா எப்படி சொல்கிறதுனா நம்ம சொந்தக்காரவங்க கூட அந்த மாதிரி நமக்கு அட்வைஸ் பண்ண மாட்டாங்க. அட்வைஸ் இல்லை, ஒரு நம்மகிட்ட வந்து அவ்வளோ ஒரு இதாக பேச மாட்டாங்க. அப்படி செய்யுமா இப்படி செய்யுமா, பிரியாட்ட கேளுங்க, இப்படி இருக்கா அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட வந்து ஒரு 10 நிமிஷம் பேசுனதுலேயே மனசில் இருந்த அந்த ஒரு இதெல்லாம் நம்மளுக்கு அப்படியே கரைஞ்சி, நிமிஷம் இல்லை, 1/4 மணி நேரம் பேசினாங்களா. அப்போ நமக்கு வந்து அந்த மனசில் இருக்கிறதெல்லாம் கரைஞ்சி நம்ம அதான் சொல்கிறேன், சொந்தக்காரங்க கூட அவ்வளோ இது பண்ண மாட்டாங்க. அவ்வளோ ஒரு இதாக பேசினாங்களா, அதுலேயே நமக்கு ஒரு எங்கேயோ போன மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. அப்புறம் நிறைய பேர் நிறைய டிப்ஸு சொல்லியிருக்காங்க. வலிக்கு இதெல்லாம் பண்ணுங்க, வலி எக்ஸ்ட்ரா வரும் அப்படின்னு. எனக்கு வலியே நின்றுச்சு. அதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதை வீட்டில் போய் ஒரு கதையாக சொல்கிறேன். அதுக்காச்சும் இப்போ வலி வந்து நின்றுச்சு. இன்றைக்கி காலையில் வந்து ஊசி போட்டு டிப்ஸ் போட்டோன்னே வலி வந்து நின்றுச்சு. அதுவே போட்டாங்க. அப்புறம் கையில் ஊசி போட்டாங்க. நம்ம எல்லாமே போட்டாங்க. வலி நின்றுச்சு. நாளைக்கு காலையில் தெரியும் என்ன ஏது. அப்புறம் தக்ஷாவுக்கு வந்து பிறந்த நாள் வருது, செவ்வாய்க்கிழமை. நாளைக்கு வந்து நம்ம டிஸ்சார்ஜ் ஆகி போனால் தான் பாப்பாவுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கேட்கலாம். தம்பி இதில் தானே வேலை பார்க்குறியா, அவனே ஆர்டர் கொடுக்குறியா, அப்புறம் பாப்பா போய் ஊரில் கூட்டிகிட்டு வந்துட்டு அதெல்லாம் பண்ணணுன்ட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடணும்னு சொல்லி நானும் ரொம்ப ஒரு அதக்காரலேயே ஆர்வமாக இருக்கிறாங்க. சரி, என்ன நடக்குமோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி நாங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம உசிலம்பட்டி வீடு மாதிரி ஆகிப்போச்சு, வரப்போக விசிட்டர். ஆமாம், அதுக்கு நாள் வந்துட்டு 3 நாள் தங்கிட்டு அதுக்கப்புறம் போன டைம் 5 நாள், இந்த டைம் 3 நாள், மொத்தம் 8 நாள். 3 நாள் நாங்கள் சொல்கிறோம். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்ப்போம். இன்றைக்கி நடக்கிறத இன்றைக்கி பார்ப்போம். அது வாசி தான் சரின்ட்டு வந்து நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வந்து தான் பேசிகிட்ருக்கேன். அங்கே வந்து ரொம்ப கைன்னு இருக்குமா, அது வாசி நாங்கள் வெளியில் வந்துட்டே பேசி இன்றைக்கி நிறைய குழந்தை வேறு. ஆமாம், நிறைய நல்லா அழகாக நிறையா பேருக்கு குழந்தை பிறந்துச்சு. ரொம்ப அவங்களுக்கு பார்த்துட்டு நாங்கள் கொஞ்சம் இதாக ஹாப்பியாக இருந்துச்சு. சரி, நம்மளை வீட்டுக்கு போய் சொல்லிட்டா எப்படின்னா வந்துட்டு போவோம். ஆமாம், அது வந்து கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அப்போ எங்களுக்கு வந்து என்னடா நம்ம திருடுறோமா என்ன பண்ணுறோமோ எடுக்கிறோம் அப்படி தோணும். ஓகே, இதான் அப்டேட். நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணால் நான் வீட்டுக்கு போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். ஆமாம், எனக்காக நிறைய பேர் ப்ரே பண்ணிக்கோங்க, என்னை வீட்டுக்கு அனுப்பிடணும். ஆமாம், பாப்பாவோட பிறந்தநாள் கொண்டாடணும்ல, அதுவாசி வீட்டுக்கு பிரியாவையும் அம்மாவையும் வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் ப்ரேயர் பண்ணிக்கங்க. ஓகே, அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து என்ன நடக்க போகுதுன்னா உப்புமா போடுவாங்க. உப்புமா வந்து நாங்கள் சாப்பிட மாட்டோம். இன்னொரு கேரக்டர் எங்கன்னு கேட்பீங்க, பெரியம்மா. ஆமாம், அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க போய் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. நாங்கள் வந்துட்டு நான் சரி வரவே நாப்பில் இரு, டெலிவரி நேரத்தை நமக்கு ஆள் தேவை, இல்லைன்னா நீ வீட்டிலே இருந்தேன். இல்லை நான் வீட்டில் இருந்து என்ன செய்ய போகிறேன் வாரேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி பஸ் ஏறி வந்துக்கிட்டு இருந்துச்சு. சரி நம்ம கொஞ்சம் வந்துட்டு இப்படி ரிலாக்ஸாக வெளியில் போயிட்டு அதுக்கப்புறம் டீ வாங்கி நேற்றாச்சும் நடந்த வலி எக்ஸ்ட்ரா வரட்டும்னு இன்னைக்கு வந்து வலி நின்றுச்சு. இந்த வலியோட சரி தாங்க, இனி வலி எச்சாலாம் ஆக வேண்டாம் அப்படின்ட்டு நடக்கலை. சும்மா வந்து இப்போ தான் உள்ளேயும் கையன்னு இருக்குது, வெளியும் கையன்னு இருக்கா. அதுவாசி என்ன பண்ணுறது தெரியல. நம்ம வாட்டுக்கு இப்படி வந்துட்டு
கொஞ்சம் நேரம் வெளியில் கூட கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது, உள்ளே வந்து ரொம்ப குழந்தை பிறந்துக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு என்னமோ நிறைய நாங்கள் போன வாரம் வந்தோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து அவ்வளோவா குழந்தைலாம் டெலிவரி ஆகவே இல்லை. இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா நிறையா டெலிவரி ஆச்சு. காலையிலே 2-3 ஆயிடுச்சுப்பா. போன தடவை நாங்கள் சனிக்கிழமை வந்தோம், சனிக்கிழமை வந்து புதன்கிழமை வீட்டுக்கு போனால் அப்போ பார்த்தீங்கன்னா டெலிவரி அவ்வளோவா ஆகவே இல்லை. என்னன்னு தெரியல, அந்த ஒவ்வொரு டைமிங் போல் அந்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை நிறையா பிறக்கும். அப்புறம் ஒரு பார்த்தீங்கன்னா குழந்தை அப்படியே கம்மியாக பிறக்கிற மாதிரி இருக்கும், 1-2 இப்படி தான் பிறந்துச்சு. சிசேரியன் பண்ணி மேலே அங்கே மேலே அது வந்து நமக்கு தெரியாது, நமக்கு வந்து கீழே தானே தெரியும். அது வச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து எங்களோட வந்தவங்க வேற. நேற்று வந்து ஒரு பெண்ணு வந்துச்சா, வந்துட்டு இந்த பக்கம் வந்துச்சு, என்ன அப்படின்னு கேட்டேன். காவியாவை குழந்தை பிறக்கலன்னு கேட்டதுக்கு, காவியாவுக்கு இன்னும் புதன்கிழமை தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி நம்ம யாராவது இருக்காங்களான்னு பாட்டு போகலான்னு வந்து அப்படின்ச்சு. பாருங்களேன், உசிலம்பட்டிக்கு வந்துட்டு இங்கே வந்து யாராவது நம்ம ஆளுங்க இருப்பாங்களா அப்படின்னா நம்மள மாதிரி பெட்டில் இருக்கவங்களாம் ஒன்றா கொண்ட பழகுறாங்கள. அப்போ வந்து 5 நாள் ஆமாம், 5 நாள் முன்னாடி யாராச்சும் இருக்காங்களான்னு பார்க்கலாம் வந்து நீங்கள் இருக்கீங்கம்மா அப்படின்ச்சு. ஆமாப்பா, பிரியாவுக்கு அந்த மாதிரி தான் அந்த மாதிரியே வந்துச்சு. நாங்கள் வந்தப்போ இன்னொருத்தவங்க இருந்தாங்க, அவங்களும் இன்னைக்கு வந்து அதே மாதிரி இருந்தாங்களா வழியில் அவங்க. அப்புறம் காலையில் வந்து என் தம்பி கொண்டு அடிச்சு மாதிரி இந்த மாதிரி நம்ம இருக்கும்போது இன்னொருத்தவங்க வந்தாங்களா, அவங்களும் இருக்காங்கண்ணா. அப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் போய் பார்த்தா அவங்க இருந்தாங்க. அப்புறம் அவங்ககிட்ட விசாரித்தேன். அப்புறம் நீங்கள் போன முன்னாடி எங்களையும் வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வர சொன்னாங்க, நாங்களும் வந்தோம் அப்படின்னு சொல்லி வழியோட தான் வந்தாங்க. வழியோடு வந்தாங்க. இன்னுமே குழந்தை இன்னைக்கு பிறந்துடும், கண்டிப்பாக அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்துடும். ஏன்னா அவங்களுக்கு டேட் முடிஞ்சா வழி வேற நிற்காத வழியாக வந்துட்டு இருக்கு. அது வச்சு அவங்களுக்கு இன்னைக்கு குழந்தை பிறந்துடும். நானும் அப்பப்போ வந்து வெளியே நின்று பார்த்துட்டு தான் போவேன். கிளார் அடிக்குது. ஆமாம், கிளார் அடிக்குது. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நல்லா போடுவோம். கையனும் கேட்கும், ஏன்னா மைக் இல்லை. ஆமாம், அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். இதான் அப்டேட். ஏன்னா நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க குழந்தை பிறந்துச்சா அப்படின்னு. நினைக்கிறீங்களா? அதனால சொல்கிறேன். நாளைக்கு ரீசார்ஜ் பண்ணால் அதையும் அப்டேட்டில் சொல்கிறேன். ரீசார்ஜ் பண்ணலான்னாலும் அப்டேட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அது என்ன பெல்லைக்கான பட்டில் கிளிக் பண்ணால் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். பாய், டாட்டா.